முதல்ல இந்த மத்திய அரசாங்கம்னு ஒன்று இருக்கு, அவங்க மண்டையில எல்லாம் ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லை, எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க. யாரும் இது வரைக்கும் அதை பேச வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை சின்ஃபுல் இண்டஸ்ட்ரின்னு கேட்டகரியில் போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். முதல்ல இது ஏமாத்து வேலை. சின்ஃபுல் இண்டஸ்ட்ரின்னு கேட்டகரியில் இது வருதுன்னா இயல், இசை, நாடகம் எப்படி அந்த காலத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களா மக்களை மகிழ்விச்சுட்டு இருக்கிற நாடகம் எதுல இருந்து வந்தது? அப்புறம் எதுக்கு அமிதாப் பச்சனை போய் நீ கக்கூஸ் விளம்பரத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்க? யாரையாவது போட. ஏன் எம்பி எம்எல்ஏ எத்தனையோ பேர் போய் அங்க உட்கார்ந்து இருக்காங்களே, ஏன் அவங்களுக்கு அப்படி செய்யற? பத்மபூஷன் கொடுக்குற, பத்மஸ்ரீ கொடுக்குற. சின்ஃபுல் இண்டஸ்ட்ரி காசு உனக்கு எதுக்கு வேணும்? சின்ஃபுல் இண்டஸ்ட்ரின்னா எனக்கு தெரியாம கேட்குறேன். என்னங்க அர்த்தம்? என்ன பாவம் செய்யறவங்களா? அப்புறம் அவங்க காசு மட்டும் உனக்கு இனிக்குதா? முதல்ல மாத்தணும். என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு போடுங்க. மத்திய அரசாங்கம் யார் கேட்டுட்டு இருக்காங்க? சம்பந்தப்பட்டவங்க சொல்ல மாட்டீங்க. இந்த வரி குதிரை கோவேறு கழுதிக்கும் வரி வருமாப்பா ஜெகன்? இல்லை, அணிலுக்கு ஒரு 3 வரி இருக்கு, வரி குதிரைக்கு இருக்கு, கோவேறு கழுதிக்கு இருக்கா? அதை தவிர எல்லாத்துலேயும் வரி போடுறாங்க. இல்லை, நிறைய விஷயங்கள் சாட வேண்டி இருக்குது. அது எப்படிங்க ரத்தம் கொதிக்கலைங்க? சினிமா இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி வாழ முடியுமா? உலகம் வாழ முடியுமா? எவ்வளோ பெரிய ரிலாக்ஸேஷனுக்காக இவ்வளோ பெரிய திரையரங்கம், மேட்னி ஐடியல், எத்தனை சிஎம், எத்தனை பிஎம், எத்தனை பிரசிடென்ட் உலகம் முழுக்க ஆயிருக்காங்க. அதை சின்ஃபுல் இண்டஸ்ட்ரின்னு கேட்டகரியில் போட்டு 28% தமிழ்நாடும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து 18 மீட்டிங் போட்டு உட்காந்து பிரதமர் அப்படி தான் சொன்னார். இந்தியில் பேசி ஒரே வரி, ஒன் நேஷன், ஒரே வரி, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். ஓகே, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த 30% கேளிக்கை வரி எதுக்கு? அந்த கேளிக்கை வரிக்கு 30%க்கு அதுக்கு ஜிஎஸ்டி. ஏன்னா மதனுங்களா எல்லாம் 65. இன்னொன்று, மக்கள் எல்லாமே திசை விருப்பிட்டாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க திரையரங்கு இவங்கெல்லாம் போராடுறாங்க, அவங்களுக்கு யாரும் தியேட்டர் ஓனர் இப்போ 4 நாள் மூடினாங்கன்னா உங்களுக்காக, மக்களுக்காக தான் மூடணும். இவ்வளவு ஏன்னா கட்ட போகிறது நீங்கள், ஆடியன்ஸ், படம் பார்க்க வர்றவங்க அதை மேலே கட்டிட்டு உள்ளே வர்றாங்க. என்னங்க இது ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்னா? அந்த வாழைப்பழ கம்பெனி அவர் சொன்னார்ல, இது மாதிரி ஜிஎஸ்டி இந்த இருக்குது. இது என்ன? அதாங்க இது அந்த கேள்விக்கு வேறு போகிற போக்க பார்த்தா அது நிறையா பேசலாம், பேசிட்டு இருக்கு, அது வேறு விஷயம்.